இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துகிறமாகிய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வாய்ஸ் ஆஃப் காட். அவர் தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய உள்ளத்தின் உணர்வுகளையும் தூய ஆவிக்குள் எடுத்து இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். இந்த நாளிலும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை இந்த தெய்வீக திருவிழித்தியாக நாம் கேட்போம். திருப்பாடல் 56 8வது வசனத்தை தூய ஆவியானவர் குறிப்பிடுகிறார், காட்டுகிறார். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளம் அந்த வசன வார்த்தைகள் எப்படி இருக்கு. திருப்பாடல் ஆசிரியர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அது திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போன்றதல்ல. இன்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த நாளிலே நம்மோடு கூட நடப்பிக்கிறவராயிருக்கிறார். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். இது பிரச்சனை, அது பிரச்சனை, அது கஷ்டம், இப்படி நஷ்டம், இதுக்கெடுத்தாலும் எப்படி கெடுத்தாலும் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதான் சொல்றாரு, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். ஒவ்வொரு இல்லையும் நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரையும் சேர்த்து வைக்கிறேன். உமது தோற்பையில் என் கண்ணீர் இருக்கு. நாம் அழுகிற ஒவ்வொன்றும் ஆணுடைய பையில தோற்பையிலே சேர்க்கணும். தோற்பை அதை பார்க்கிற பொழுது அந்த இதயம் என்கிற தோற்பையிலே நாம் விடுகிற கண்ணீர் ஆணுடைய தோற்பை இதயம் என்கிற தோற்பையிலே சேர்த்தப்படுகிறதா? அந்த தோற்பையில சேர்க்கிற பொழுது எப்படி இருக்கும் பார்க்கணும். அந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது இவையெல்லாம் இருக்கும், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? என் அன்பானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் என்று சொன்ன வார்த்தை அல்ல, இன்று நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் சொல்லுகிற வார்த்தை இந்த வருகைத்தான். ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் தான். அவருடைய குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தோற்பேட்டில் நிறையப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவருடைய நிலையிலே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அவர் குறிப்பிட்டு எழுதி வைத்தவர் அப்படி விடுவதில்லை. நீங்கள் அடுத்த நிலையை பார்க்கிற பொழுது மலாக்கியாவளை பார்க்கிற பொழுது அந்த குறிப்பேடு சொல்லப்பட்டவளவா, அந்த குறிப்பேடு சொல்லதை நான் கொண்டு வருகிறேன். மலாக்கியா 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை, மலாக்கியா 3:16 அந்த பிற்பகுதியை படித்து பாருங்கள். அதில் என்ன நிலையை சொல்லுகின்றார் என்று. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. பாருங்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென கடவுளுக்கு அஞ்சி ஒரு பரிசுத்தமான நிலையை வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அங்கு டைரியில் எழுதி வைக்கிறாராம். நான் இதெல்லாம் வசனத்தில் படிக்கிற பொழுது நான் எழுப்பேன், என்னது என்னுடைய பேர் அது டைரியில் இருக்குதுன்னு, உங்கள் பேர் டைரி இருக்குது, உங்கள் பேர் டைரி இருக்குது. நம்ம ஒவ்வொருடைய ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கலாம், அழுகிற எல்லாமே அந்த குறிப்பேட்டில் எழுதி எல்லாம் வைத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு நாள், அந்த தீர்வுக்குன்னு ஒரு நாள், அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாள் வரும். அது நமக்கு விடுதலின் காரியமாய் கடந்து செயல்படும். அன்பானவர்களே, இன்று ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்கள்.
அவருக்கு அஞ்சி நடப்பவருடைய பெயர்களை எல்லாம் அவர் எழுதி வைத்து அதற்கான ஆசீர்வாதத்தை தருகிறாராம். ஜெபிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற வாழ்வின் ஒளியிலே, நீர் வைத்திருக்கிற இந்த குறிப்பேட்டிலே எங்களுடைய பெயர் எழுதப்பட்டதற்கு நாங்கள் கொடுத்து வைத்த பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை தாயின் கருவத்தில் உருவாகும்பே அறிந்து எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறபடினாலே எங்களை குறித்து உம்முடைய வாழ்வின் ஒளி எழுதப்பட்டிருக்கிறதே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதம் கலந்ததற்காக நன்றி. ஆண்டவர், நாங்கள் படுகிற துன்பங்களை, நாங்கள் வடிக்கிற கண்ணீர் எல்லாம் உடைய பார்வையில் இருக்கிறது. ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த குறிப்பேட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, பிதாவே, பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா